தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பத்து VAO லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களால் கடந்த 2023 கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் விசாரணை நடத்தி வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் கிடைத்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய கோரி தமிழக DGPக்கு கடந்த 2024 அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருந்தது. ஆனால் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் அமலாக்கத்துறை சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டதாவது: தமிழகத்தில் 28 மணல் குவாரிகளில் அனுமதியை மீறி 987 ஹெக்டேர் பரப்புக்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டுள்ளது. இப்படி சட்டவிரோதமாக அள்ளப்பட்டு கடத்தப்பட்ட ஆற்று மணலின் மொத்த மதிப்பு 4730 கோடி ரூபாய் வரும். ஆனால் அரசுக்கு 36 கோடியே 45 லட்சம் ரூபாய் மட்டுமே வருமானம் கிடைத்துள்ளது. சட்டவிரோத மணல் குவாரி மூலம் கிடைத்த தொகையை யாருக்கும் தெரியாமல் பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 15 நிறுவனங்களின் 130 கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கணக்குகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது. எனவே அமலாக்கத்துறை அனுப்பிய தகவல்களின் அடிப்படையில் போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள தமிழக DGPக்கு கோர்ட் உத்தரவிட வேண்டும். அதேபோல விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தமிழக DGPக்கு உத்தரவிட வேண்டும் என தனது மனுவில் அமலாக்கத்துறை கோரியிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணை அமைப்பான அமலாக்கத்துறை மற்றொரு விசாரணை அமைப்பான மாநில காவல்துறைக்கு உத்தரவிட கோரி எப்படி வழக்கு தொடர முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வக்கீல் ரமேஷ், மிக ரகசியமான முறையில் இந்த தகவல்களை போலீசாருக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்யுமாறு அமலாக்கத்துறை கேட்டுக்கொண்டது. இப்படி ஒரு கோரிக்கையுடன் வழக்கு தொடர அமலாக்கத்துறைக்கு சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட தமிழக அரசின் தலைமை வக்கீல் ராமன், தகவல்களை அனுப்பி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கூறியதும் அதை ஏற்றுக்கொள்ள மாநில காவல்துறை ஒன்றும் போஸ்ட் மாஸ்டர் அல்ல. உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களில் தமிழகத்தை விட 4 மடங்கு அதிகமாக மணல் கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அந்த வழக்குகள் மீது எந்த நடவடிக்கையும் அமலாக்கத்துறை எடுக்கவில்லை. ஆனால் தமிழகம் மட்டுமே அமலாக்கத்துறையின் கண்களுக்கு தெரிகிறது என கூறினார். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை, பொதுநலன் கருதியே இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளோம் என கூறியது. அதற்கு அதே பொதுநலனை சுட்டிக்காட்டி குஜராத் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர முடியுமா என தமிழக அரசின் தலைமை வக்கீல் கேள்வி எழுப்பினார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறையின் இந்த மனுவுக்கு 3 வாரங்களில் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.